டெக்னாலஜி நாளுக்கு நாள் எவ்வளவு வளர்ந்தாலும் ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறாமே இருக்கு. ஏரோப்ளேஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் நெஞ்சில். நம்ம நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஜேமிசன் அவனோட ஃபேமிலி பத்தி தான் பேச போறோம். ஜேமிசன் ஃபேமிலி ஒரு பங்களால ஹாப்பியா வாழ்ந்திருக்காங்க. அப்பா பாபி ஜேமிசன், அம்மா ஷெர்லி ஜேமிசன், அவங்களோட குழந்தை மேடிசன் ஜேமிசன் அப்படின்னு 3 பேருமே ரொம்ப ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா அந்த பங்களால வாழ்ந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு நாள்ல எல்லாமே மாறி இருக்கு. எப்படி அவங்க காணாம போனாங்க, அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கு ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாவே இருந்திருக்கு. போலீஸ் போய் உள்ள சர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அந்த டோரை தட்டி பார்த்திருக்காங்க, யாரும் திறக்கவும் இல்லை. அந்த டோர் உடைக்கவும் படல, விண்டோவும் உடைக்கப்படல. எல்லாமே இருந்ததாவே இருந்திருக்கு. போலீஸ் ரொம்ப தீவிரமாவே இந்த ஒரு விஷயத்த தேடி இருக்காங்க. என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னு போலீஸ் ஒரு இடத்துலயும் தேடி இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, நெய்பர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. இவங்களை யாராச்சும் பாத்தீங்களா, இவங்க கிட்ட யார்கிட்டாச்சும் பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது யாருமே அந்த பதில சொல்லவே இல்லை. ஆனா 8 நாளுக்கு அப்புறம் ஒரு திடுக்கிடும் தகவலா போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஒரு கார் நடுக்காட்டுல இருக்கு. அந்த காட்டுல இருக்கிற காரை பார்த்தது வேட்டையாட போன அந்த கும்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அந்த ஹண்டர்ஸ் நடந்து போய் பார்க்கும்போது 8 நாள் சாப்பிடாம இருந்த ஒரு நாய்க்குட்டி, ஒரு ஹேண்ட்பேக், 20 லட்சம் உடைய ஒரு பணப்பை அப்படின்ற மாதிரி அந்த கார்ல நிறைய பொருட்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாபியோட செல்போனும் அங்க இருந்திருக்கு. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அங்க இருக்கிற பாபி போன் எடுத்து பார்த்திருக்காங்க. போன் எடுத்து பார்க்கும்போது அதுல மேடிசனோட போட்டோ இருந்திருக்கு. மேடிசன் ஜேமிசன் அவங்களோட பொண்ணோட போட்டோ. இந்த போட்டோ எப்ப எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த மிஸ் ஆன ஒரு நாளுக்கு முன்னாடி எடுத்த போட்டோவா இருந்திருக்கு. போலீஸ் பார்த்து ரொம்பவே பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காரும் உடைக்கப்படல, காருக்கும் எந்த சேதாரமும் இல்லை. அங்க யாருமே வந்து இவங்க கிட்ட பேசவும் இல்லை, யாருமே வந்து இவங்களை தொந்தரவு பண்ணல. எப்படி இவங்க காணாம போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் போலீஸ்க்கு திருப்பி மைண்ட்ல வந்துருந்துருக்கு. அப்பதான் அந்த ஃபாரஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடக்க ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அங்க இருக்கிற அந்த 5 பேரோட கால் தடத்தை பார்த்திருக்காங்க. அந்த 5 பேரோட கால் தடத்தை பார்த்த போலீஸ், சில கால் தடம் பெருசா இருக்கு, சில கால் தடம் சிறுசா இருக்கு. ஒரு குழந்தை நடந்து போன வழித்தடங்களை பாக்குறாங்க. இந்த கால் தடத்தை நோக்கி போலீஸார் போறாங்க. போகும்போது அந்த கால் தடம் ஒரு இடத்துல ஃபுல்லா மறைஞ்சிருக்கு. உடனே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு சூசைடிக்கல் அட்டம்ப்டா இருக்கலாம், இல்ல இவங்களை யாராச்சும் கொலை பண்ணியிருக்கலாம், இல்ல இவங்களுக்கு வாழ பிடிக்காம இவங்களே உங்க வாழ்க்கையை வந்து அழிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண நினைக்கிறாங்க. என்ன முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா முடியல, இதுக்கு மேல்தான் தொடங்க போகுது. 4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் அந்த இடத்துல மான வேட்டையாட ஹண்டர்ஸ் போறாங்க. போகும்போது அங்க ஒரு 3 ஸ்கெலிட்டனை பாக்குறாங்க. ஸ்கெலிட்டனை பார்த்து பயந்து போய் திருப்பியும் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி 3 ஸ்கெலிட்டன் இங்க இருக்கு, இந்த காட்டுல யாரையோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்கெலிட்டனை போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்த போலீஸாருக்கு அது ஜேமிசன் ஃபேமிலியோட ஸ்கெலிட்டன்னு தெரிய வருது. திருப்பி அந்த கேஸை உள்ள எடுத்துட்டு வராங்க. போலீஸ் உடனே வந்து அந்த இடத்த பார்க்கும்போது 20 லட்சம் பணத்தையும் எடுக்கல. அந்த பணத்தை எடுத்து கொலை பண்ணியிருந்தா கூட ஒரு கொலையாளியோட குற்றமா இருந்திருக்கலாம், இல்ல அவங்கள ரிவெஞ்ச் வாங்கி கொலை பண்ணியிருக்கலாம், இல்ல நாய் நரிகள் இந்த மாதிரி கொலை பண்ணியிருந்தாலும் அவங்க இறந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த கார்ல ஒரு கீறல் கூட இல்லை அப்படின்னு போலீஸ்க்கு திருப்பி அந்த மைண்ட் தாட் வருது. பங்களாவுக்கு போறாங்க. அந்த பங்களாவுக்கு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் சேர்த்து பாக்குறாங்க. அமானுஷமான விஷயங்கள் போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு கார்ல ஜேமிசன், ஷெர்லி ஜேமிசன் 2 பேருமே வந்து பொருட்களை எடுக்கிறாங்க, திருப்பியும் கார்ல லோட் பண்றாங்க. 2 ஹவரா இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தம்பதிகள் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. ஒரு மாதிரி ரோபோட் மாதிரியே நடக்கிறாங்க. உள்ள போயிட்டு பொருட்களை எடுத்துட்டு வராங்க, கார் உள்ள லோட் பண்றாங்க. இதே வேலையா பண்ணிட்டு இருந்த ஜேமிசன் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நின்று ஃப்ரீஸ் ஆகுறாங்க. ஃப்ரீஸ் ஆகி வானத்தை பாக்குறாங்க, பூமியை பாக்குறாங்க, வானத்தை பாக்குறாங்க, பூமியை பாக்குறாங்க. ஏதோ ஒரு அமானுஷ விஷயங்கள் இவங்களை நிறைஞ்சிருக்குமா அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு சந்தேகங்கள் ஏற்படுது. ஒருவேளை பேய்கள் தான் அந்த வேலையை பண்ணியிருக்குமா அப்படின்னு போலீஸ் சந்தேகம் ஏற்படுறாங்க. அதை வந்து பெரிய அதிகாரிகள் கிட்ட சொல்லும் போது அவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்ட் அப்படின்னா வந்து ஒரு டார்க் எனர்ஜி, டெவில் எனர்ஜி, பேய்கள், அமானுஷங்கள் அப்படின்னு நம்ம அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கல்ட் தான் அந்த ஜேமிசனோட குடும்பத்தை கொலை பண்ணியிருக்குமா, இல்ல இந்த கல்ட்டோட அடிமையா ஜேமிசன் குடும்பம் இருந்தாங்களா? இந்த விஷயத்துல நடுவுல வந்து டிவி ஷோஸ்ல ஜேமிசன் ஃபேமிலி மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு டிவி ஷோவை கொண்டு வராங்க. அந்த ஷோவை நல்லா ஹிட் ஆகுது. அது மூலியமா நல்ல காசும் பாக்குறாங்க இந்த டிவி சேனல். ஷெர்லி ஜேமிசனோட ஃப்ரெண்டான நிக்கி ஷெர்னால்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் மூலியமா நான் ஒரு கல்ட், நான் ஒரு பேய்கள் கிட்ட பேசுற ஒரு அமானுஷன் நிறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் கால்ல பேசுறாங்க.
பேசும்போது அவங்களோட ஃபோன் நம்பரும் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகல. ஒரு அன்வான்ட் காலாவே இருக்கு, ஒரு அன்னோன் நம்பர்ல இருக்கு. அந்த கால்ல பேச ஆரம்பிக்க சொல்ல, உங்க ஃப்ரெண்டான ஷெர்லி ஜேமிசனோட பேரு லிஸ்ட் ஆஃப் கில்லிங் பீப்புள்ஸ்ல இருந்துச்சு. அந்த லிஸ்ட்ல நான் ஷெர்லி ஜேமிசனோட பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு நிக்கி கிட்ட சொல்லியிருக்காங்க. நிக்கி உடனே பயந்து அழுது கதறி இருக்காங்க. நீங்க யாரு, நீங்க எங்கேருந்து கால் பண்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, என்னோட பேர் சொல்றது முக்கியம் இல்லை, நான் எப்பவுமே ஒரு அமானுஷ இடங்கள்ல இருக்கிற ஒரு ஆளு, போனை வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் போலீஸ் அந்த விஷயத்துக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. அந்த ஃபோன் காலை கலெக்ட் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ண பார்த்துருக்காங்க. ஆனா போலீஸால முடியல, ஏன்னா அது ஒரு அனானிம் கால். ஸோ போலீஸ்க்கு திருப்பியும் ஒரு கியூ கிடைக்குது. அந்த பங்களோல இருந்து சீஸ் பண்ண அந்த பொருட்களை பாக்குறாங்க. என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னு தேடுறாங்க. தேடும் போது போலீஸ்க்கு ஒரு விச் பைபிள் கிடைக்குது. விச் பைபிள்னா என்ன அப்படின்னு போலீஸ்க்கு யாருக்குமே தெரியல. மாந்திரிகம், பிளாக் மேஜிக், சூனியம், மந்திரம், பேய்கள் கிட்ட பேசுறது, இல்ல வீட்டுல கோலம் போட்டு பேய்களை வரவேற்கிறது, இந்த மாதிரி வேலைகள் பண்றதுதான் அந்த விச் பைபிளோட வேலையாவே இருக்கு. போலீஸ்க்கு இருக்கிற அந்த கன்ஃபியூஷன்ல அந்த விச் பைபிள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உடனே பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போயிட்டு போலீஸ் ஒரு ஃபாதர் கிட்ட கேட்கறாங்க, ஃபாதர் இந்த விச் பைபிள்னா என்ன, இந்த விச் பைபிளை நாங்க ஒரு பங்களோல எடுத்தோம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எங்கிருந்து வரீங்க, யாரை பத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஜேமிசன் ஒருத்தர் காணாம போயிட்டாரு, அவரோட குடும்பமா காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஃபாதர் எனக்கு ஜேமிசனை தெரியும்னு சொல்றாரு. ஜேமிசன் ஆல்ரெடி என் சர்ச்சுக்கு வந்திருக்காரு. ஃபாதர் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க, நான் நிறைய பாவங்கள் பண்ணிட்டேன், நான் பிளாக் மேஜிக் உடைய ஆட்கள் கூட பழகியிருக்கேன், அமானுஷ விஷயங்களை பேசியிருக்கேன், நிறைய விஷயங்களை கத்துட்டு இருந்திருக்கேன், அந்த விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் மறைக்கணும், அதெல்லாம் மறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு ஜேமிசன். ஆனா ஜேமிசன் கேட்டதுக்கு ஃபாதரும் பாவ மன்னிப்பு கொடுத்துருக்காரு. நல்லபடியா வாழுங்க, நல்லபடியா இருங்க அப்படின்னு ஜேமிசனை ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு ஃபாதர். ஆனா ஒரு நாள் திருப்பியும் ஃபாதருக்கு ஜேமிசன் கால் பண்ணியிருக்காரு. ஃபாதர் எனக்கு ஸ்பெஷல் புல்லட்ஸ் தேவைப்படுது, உங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா ஃபாதருக்கே அந்த ஒரு விஷயம் தெரியல. ஸ்பெஷல் புல்லட்ஸ்னா என்ன ஜேமிசன் அப்படின்னு கேட்கும்போது, ஸ்பெஷல் புல்லட்ஸ்னா இந்த ஆத்மா அமானுஷத்தை கொலை பண்றதுக்கு ஸ்பெஷல் புல்லட்ஸை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஆத்மா கிட்ட இருந்து தப்பிக்கவோ இல்ல ஒரு அமானுஷன் கிட்ட இருந்து தப்பிக்கவோ ஸ்பெஷல் புல்லட்ஸை வச்சு யூஸ் பண்ணா அந்த ஆத்மா அங்கேயே இறந்துரும், அந்த ஆத்மாவை சாவடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் புல்லட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜேமிசன் ஃபாதர் கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜேமிசன் என்னை சுத்தி நிறைய ஆத்மாக்கள் இருக்கு, என்னை சுத்தி நிறைய பேய்கள் இருக்கு, அதை கொலை பண்ண ஃபாதர் அப்படின்னு ஃபாதர் கிட்ட கடைசியா கதறி இருக்காரு, அழுது இருக்காரு. ஆனா அந்த ஃபோன் கால் அப்பவே கட் ஆயிருக்கு. 9 வருஷமான இந்த ஒரு கேஸ் ஒரு இன்கம்ப்ளீட்டாவே இருக்கு. யாருக்குமே ஒரு கியூ கிடைக்கல, யாருக்குமே ஒரு ட்ரேஸ் கிடைக்கல, அந்த காரும் உடையப்படல, அந்த பங்களாவும் சேதப்படல. என்னதான் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. எப்படி காணாம போயிட்டாங்க, எப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா என்ன கேட்டா கேள்விக்குறின்னு நான் சொல்லுவேன்.